டே 14 ஆஃப் ஏஐ இன்ஜினியரிங். இன்னைக்கு நாம பார்க்க போறது வெக்டார் டேட்டாபேஸ்னா என்ன? ஏன் இந்த வெக்டார் சர்ச் யூஸ் பண்றோம்? அப்படிங்கிறது தான். ஏஐ அப்ளிகேஷன்ல பரவலா யூஸ் பண்றது இந்த வெக்டார் சர்ச்சஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்லாம் வந்துருச்சு. ஏஐ சர்ச் அதெல்லாம் நம்ம லேட்டரா பார்க்கலாம். இந்த வெக்டார் சர்ச் அப்படிங்கிறது வெக்டார் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்றது. இதுக்கும் நார்மல் சர்ச்சுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க Amazon.com போறீங்க. Amazonல வந்து உங்களுக்கு லேப்டாப் வேணுங்கிறத எப்படி டைப் பண்ணுவீங்க? லேப்டாப் அண்டர் 30K. அப்போ அது வந்து ஒரு கீவேர்ட் சர்ச் தான் வந்து அது சர்ச் பண்ணும். லேப்டாப்னு கேட்டிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் கீவேர்ட் லேப்டாப்னு சர்ச் ஆகுதோ அதை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து குடுக்கும். பட் நீங்க ஒரு ChatGPT மாதிரியான அப்ளிகேஷன்ல கீவேர்ட் பேஸ்ட் சர்ச் பண்ண மாட்டீங்க. ChatGPTட்ட வந்து நீங்க எனக்கு ஒரு பெட் டைம் ஸ்டோரி சொல்லு, இல்ல எனக்கு இந்த டாபிக்ல டவுட் இருக்கு. இந்த டாபிக்க எனக்கு எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின் கேட்பீங்க. அப்போ சிமிலர் டாபிக்ஸ், அந்த டாபிக் எதை பத்தினதுன்னு ஃபர்ஸ்ட் அது சர்ச் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த டாபிக் ரிலேட்டடா என்ன டேட்டாலாம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்க முடியும். இந்த மாதிரியான சர்ச் வந்து இங்கிலீஷ் பேஸ்ட் சிமிலாரிட்டி சர்ச். நீங்க சிம்பிளா சொல்லணும்னா குயின்னு சர்ச் பண்ணா ஒரு கீவேர்ட் பேஸ்ட் சர்ச்ல கிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கொண்டு வராது. பட் இந்த சிமெண்டிக் சர்ச்ல குயின்னு சர்ச் பண்ணா குயினுக்கு ரிலவெண்டான சிமிலர் இங்கிலீஷ் வேர்டு, இங்கிலீஷ் ரிலேட்டட் சர்ச், இங்கிலீஷ் ரிலேட்டட் வெக்டார்ஸா ஸ்டோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எடுத்துட்டு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை காட்ட முடியும். ஸோ அதனால தான் இந்த வெக்டார் சர்ச் வந்து வெரி பவர்ஃபுல். நீங்க உங்க கோட் பேஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கர்சரை யூஸ் பண்ணி நீங்க வந்து டீபக் பண்ணு அப்படின்னு கர்சரை சொல்றீங்க அப்படின்னா, கர்சர் டூல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெக்டார் சர்ச் தான் பண்ணுது. உங்க கோடை வந்து ஆல்ரெடி அது வந்து வெக்டார் டேட்டாபேஸ்ல வந்து இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அந்த இண்டெக்ஸ்ல இருந்து சிமிலரான டீடைல்ஸ், இவன் கேட்கிற டீடைலுக்கு சிமிலரான ஃபைல் நேம் ஏதாவது மேட்ச் ஆகுதா, இல்ல சிமிலரான கோட் பேஸ் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி, ஓகே இதெல்லாம் சிமிலர், இதுக்கெல்லாம் இந்த ரேங்கிங் 0.9 0.7 அது ஒரு ரேங்கிங் 0 to 1 கொடுத்து இதுதான் டாப் 3 சிமிலர் டேட்டா. நீங்க டாப் 3 கேட்டீங்கன்னா டாப் 3 எடுத்துட்டு வரும், டாப் 10 கேட்டீங்கன்னா டாப் 10 எடுத்துட்டு வரும். இதுக்காக தான் இந்த வெக்டார் டேட்டா பேஸை நாம வந்து ஏஐ அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றோம். ஓகே, தேங்க்யூ. ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஏஜென்டிக் சிஸ்டம் எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணுங்க.